Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆல் இன் ஒன் ரெசிபின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக அடி கனமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன் இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்க்குறேன். அதையும் சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு பட்டாணி வெந்து வர அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பட்டாணி இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். இதுக்கிடையில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 6 முந்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உடச்சக்கடலை கிரேவிக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவி திக்காக வேணாம் அப்படின்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ அதை தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். நமக்கு கிரேவி பதம் தான் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. செம்ம ஃப்ளேவராக இருக்குது. சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி. சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.